கணவனுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது சார். திஸ் இஸ் a civil law, உரிமையியல் சட்டம். இது கிரிமினல் லா கிடையாது. அதனால இதுல தண்டனை கொடுப்பதுங்கிற பேச்சே இல்லை. மேக்சிமம் என்ன, நீ டைவர்ஸ் பண்ணலாம், இல்ல டைவர்ஸே கொடுக்க மாட்டேன்னு ஓயாத ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நீ போராடலாம், நீங்கள் வெற்றி கூட பெறலாம். ஆனா தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க கவனத்துல கொள்ளணும். எந்த ஆணுமே ஒட்டாத இடத்துல ஒட்டுறது கிடையாது. இப்போ நீங்க இந்த கிறிஸ்லாவை வேண்டான்னு சொல்லுங்க, உதறி தள்ளிட்டு கூட போயிடலாம். ஒரு ப்ரெஷர்ல ஏதாவது நடக்கலாம். மீண்டும் எல்லா மனிதர்களுக்கும் துணை வேண்டும். பசி தாகம் தூக்கம் மாதிரி செக்ஸுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது ஒரு பெண்ணா பேசும்போது வேணா நீங்க ஐயோ இந்த அம்மா இதெல்லாம் பேசுதேன்னு நினைக்கலாம். பட் இட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தால் அது தவறே கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு என்னென்ன, சேர்ந்து வாழ்தல் தப்பில்லை. லிவிங் டுகெதர் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். இட் இஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் who are adults, who has the right to choose their partners. அப்படிதான் பார்க்குது. அது திருமணம் நடக்கும்போது வந்தாலும் கூட தண்டனை கொடுக்க முடியாது. மனைவி டைவர்ஸ் தான் கேட்க முடியும்.